ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதிக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. அங்கிட்டும் இங்கிட்டும் வீடு முழுக்க துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க நம்ம கோமதி. என் அண்ணனுங்க அந்த வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்னு அவங்களுமே அப்பத்தாக்காக தான் அந்த வீட்டுக்கு வரத்துக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற குடும்பமும் இங்கே பாண்டியன் குடும்பத்தோட ஒட்டி உறவாடி வரல, சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு போகதான் அங்கே கிளம்பி வராங்க. இதுவே கடைசி முதலமாக இருக்கட்டும் அப்படின்னு பேசிட்டு தெளிவாக சொல்லிட்டு போகதான். அப்போது அதுக்காக தான் முத்துவேலும் சக்திவேலுமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பி இங்கே கோமதியோட வீட்டுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி தடபுடலாக பழனி கூட போயிட்டு அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டையே ஒரு கருதி கலங்க வச்சு அதை வாங்கிட்டு வராங்க. நம்ம கோமதி இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. ஃப்ரிஷ் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா மட்டன், சிக்கன், அவங்க அண்ணனுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுலேயும் அதெல்லாம் நெண்டு, என் சின்ன அண்ணனுக்கு இறால்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு வாங்கிட்டு வராங்க. என் அம்மாவுக்கு முக்கியமாக மட்டன் பிரியாணினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்குமே என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத ஏன் குமாரை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அவனுக்குமே ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வராங்க. மீன் குழம்பு கூட வைக்கிறாங்க. அப்புறம் போகும்போது அங்கே நாட்டுக்கோழி முட்டை இருக்கும், அந்த கடையில் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு. அக்கா அதான் மச்சானோட கடை இருக்குல்ல அப்படின்னு. அது விட்டுடா, அவர் கடையில் வெள்ளையாக தான் வச்சுருப்பாரு, நம்ம அங்கே போயிட்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கா என்னக்கா அண்ணனுங்க வராங்கன்ற உடனே உன்னை கையில் தான் பிடிக்குமில்லன்னு பார்த்தா மச்சானையே விட்டால் மறந்துடுவா போல இருக்கே அப்படின்னு. எனக்கு ஒரு நாளைக்கு மச்சானை பாரு, வீட்டில் என் பிள்ளைங்கள பாரு, எனக்கு என் அண்ணனுங்க தாண்டா முக்கியம். இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க, அதாவது என் வீட்டுக்கு சாப்பிட வராங்க, அவங்களுக்கு என் கையாட வகையாக சமைக்க வேண்டாமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு வகையாக சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ரெடியும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அவங்க படுற பாடு பத்தாத இங்கே மீனாவையும் ராஜையும் எல்லாம் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. மீனா, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போல் லீவுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், வா உனக்கு இங்கேயே வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னத்த எப்பயுமே சமைக்கும் போது எங்களை கூப்பிட மாட்டீங்க, இப்போ கூப்பிட்றீங்க அப்படின்னு. அது நம்மளுக்கு மட்டும் சமைச்சாடி, இப்போது என் அண்ணன் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே சமைக்கணும், வா நிறைய வேலை இருக்குல்ல. ராஜி வா, இங்கே என்ன வர்றது உன் அப்பாவும் அம்மாவும் கூட தான், வந்து இங்கே பூண்டை உரிவா, வெங்காயம் அருவா, அவள் சின்ன பொண்ணு பூண்டு உரிக்கட்டும், நீ வெங்காயத்தை உரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்களே வேலை வாங்குறாங்க. ஏன் விடாமல் பழனியை கூட வேலை வாங்குறாங்க. முக்கியமாக அரசியை கூப்பிடுறாங்க. பாண்டியன் கடைக்கு கிளம்பும்போது அரசியை பார்த்துட்டு, என்னம்மா அரசி நீ காலேஜ் கிளம்பலையா அப்படின்னு. அப்பா அது வந்து அம்மா அப்படின்னவும் திறன்னு முழிக்கிறாங்க கோமதி. ஏண்டி வீட்டுக்கு எல்லாரையும் தான் வேலை வாங்கிட்டு இருக்க, சின்ன பிள்ளைய கூட விடலையா, அவள் காலேஜ் போகட்டும் விடுடி அப்படின்னு. அது வந்துங்க அப்படின்னு. அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் நீ, அரசிமா நீ போயிட்டு வந்துரு, அவங்க மதிய சாப்பாட்டுக்கு தானே வராங்க, நீ கிளம்புவா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போம்மா நீ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், போயிட்டு வா போ, சீக்கிரம் வந்துடுடி, அப்போ தான் வர வழிக்கு உன்னை கேட்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அரசியை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. முடிஞ்சா மீனா, ராஜி கதிரும் செந்தில் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு. அத்தை எல்லாருக்குமே பிஸி தான் அத்தை, நாங்கள் தான் உங்களுக்காக லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கோம், அவங்க இல்லை, நீங்கள் விட்டால் அவங்களையும் லீவ் போட்டுட்டு வர சொல்லுவீங்க போல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்தா என்ன, அதான் அவங்க எல்லாம் வராங்களே அப்படின்னு. அத்தை ஆஃபீஸ் போயிட்டுமே வரட்டுமே அத்தை அப்படின்னு. வேலை இருக்கு இல்லடி அப்படின்னு. அத்தை என்ன உங்களுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தரணும் அவ்வளோதானே, நானும் ராஜா இருக்கோம் ரெடி பண்ணி தருவோம் அத்தை அப்படின்னு. டைம்குள்ளே ரெடி ஆகிடும் இல்லடி அப்படின்னு. அத்தை உங்களுடைய ஆட்டோ ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே வகையாக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு க்ளீனாக அவ்வளோ பெண்டு நிமிந்துருது ராஜிக்கும் மீனாவுக்கும். கோமதி மட்டும் சலிப்பே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் 10 நடை நடந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் மிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கேட்குறாங்க. அக்கா எல்லாம் கரெக்டாக தானே அக்கா இருக்குது அப்படின்னு. தண்ணி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு. அது எடுத்துக்கலாம்டா அப்படின்னு. வேறு என்ன அக்கா அப்படின்னு. இலை இல்லைடா, போய் வாழை இலை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு. இதோ கொல்லப்புறம் போயிட்டு இப்போவே அறுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி போகிறாரு. அது அறுத்து எடுத்துகிட்டு வரதுக்காக வாழை இலையில் போடணும் அப்படின்னு. இப்போயாச்சும் நாங்கள் போய் உட்காரலாமா, இல்லை ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமேடி, மறந்துட்டேனேடி அப்படின்னு. அதெல்லாம் எங்கள் வேலை இல்லை, நாங்களாம் கடைக்கு போக முடியாது, உங்கள் தம்பியவே போக சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம், போய் அவங்க வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா அதை வை இதை வையின்னு எங்களை தொல்லை பண்ணிடுவீங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் நைஸாக கிளம்பிடுறாங்க. தப்பிச்சிட்டிங்களேடி, ஆஹா என் ஆசைக்கு ஒரே அளவே இல்லையா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கோமதி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் சாப்பிட வர்றது உண்மைதான்,
இவங்களும் அவங்க கையால் பரிமாறுறதுக்காக எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்காங்க ரெடியாக. அப்புறம் எல்லாரையும் ஃபோன் பண்ணி மதியம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே சக்தியோட வீட்டிலேருந்து அத்தா டைம் ஆகுது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், என்ற சக்தி அங்கே போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆர்வமாடா அப்படின்னு. என்ன பண்ணுறது அத்தா, நீ ஆசையாக கேட்டுட்ட போயிட்டு இதோட லாஸ்ட்டு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரணும்ல, சட்டை விட்டுட்டு போயிட்டு சீக்கிரம் வரணும்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. போய் அங்கே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வருவேன்னு பார்த்தா, போயிட்டு இனி வரவே மாட்டோம் அவ்வளோதான் எல்லா உறவும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வரதுக்காக வரையாடா அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறியா அத்தா அப்படின்னு. டே அங்கே வந்து இப்படிலாம் பேசி வைக்காதடா, நமக்காக அங்கே ஆசை அவள் சமைச்சு வச்சுக்கிட்டு காத்துட்ருப்பா, அங்கே போய் நம்ம ஏதாச்சும் பேசணுன்னா அவள் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அத்தா எல்லாரும் ரெடியாக கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், ரெடிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி இந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அவங்க வரும்போது கோமதி வாட்சிலே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க வரவும் கையும் உடலை காலும் உடலை எல்லாருக்கும் அப்படியே ஒரு குடத்தை நிறைய தண்ணி அங்கேயே தூக்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. அப்படியே மொண்டு கையில் வச்சுக்கிட்டு வாங்க உள்ள வாங்க அம்மா வாமா அண்ணே வாண்ணே அப்படின்னு. இது வரைக்கும் படபடப்பாக இருந்த கோமதிக்கு இப்போது பேசக்கூட வாயே வரல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்களுமே கூனி குறுகி, அதாவது சக்திவேல முத்துவேல விருப்பமே இல்லாத மாதிரி உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் பாண்டியன் வந்துடுறாரு, செந்தில் கதிர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே வந்தாச்சா வாங்கண்ணே அப்படின்னு பழனியுமே கூப்பிடுறாரு. டேய் உனக்கு வேலையே இல்லையடா, காலையிலேருந்து கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்கவும், இங்கேயே தான் சுற்றிட்டு திரியிறியா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அது வந்துண்ணே நீங்கள் எல்லாரும் வரன உடனே அக்காவை கையில் பிடிக்க முடியலக்கா, அதை வாங்கணும் இதை வாங்கணும் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அக்கா என்னை இங்கேயே வேலை வாங்கிடுச்சு, கடைக்கு போகிறதுக்கு நேரமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், டேய் உன்னை நம்பி கடை வச்சு கொடுத்துருக்குறோம், அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்திருக்கு, அந்த பிள்ளையவே என் நேரமாக கடையில் விட்டுட்டு கொஞ்சம் கூட இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. ஆனால் எல்லாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே, நாளையிலேருந்து கடைக்கு கிளம்பிடுறேண்ணே அப்படின்னு. என்ன கடைக்கு கிளம்ப போகிறானோ என்னண்ணா இவனை நம்பி கடையை வச்சு கொடுத்தா இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு. டேய் விடுடா, அக்கா பாசத்தில் அப்படியே ஓவராக பொங்குறான் பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அண்ணே இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் எப்படிண்ணே உள்ளே வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது இவங்க தயங்க நின்றுட்டுருக்கவும் அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா இருந்துக்கிட்டு என்னையா சக்தி வீடு வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் உட்காரலைன்னா எப்படி நடிக அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எல்லோரும் வாங்க மாறி வடிவே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க குமரவேல் கூட. அப்புறமா எல்லாரையும் எடை போட்டு தண்ணி வச்சிட்ருக்காங்க. ராஜு மீனாவும் வராங்க, அவங்களுமே பரிமாறுறாங்க. மற்றவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போது மாப்பிள்ள நீங்களும் வாங்க மாப்பிள்ள உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கவும், சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறிடுது. நமக்கு சரி சாப்பிடுமா அவன் உட்காந்து சாப்பிட்றதா அப்படின்ற மாதிரி. அப்போது பாண்டியன் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு, இல்லை அத்தை வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணோம், நீங்கள் சாப்பிடுங்க வயிறாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எங்களை வெளியேறதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் இந்த விருந்தே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்லிடுறாரு. அப்புறமா எல்லாருக்கும் ஒவ்வொன்றா எடுத்து பரிமாறிட்டுருக்கவும் பரிமாறி முடித்ததும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. குமரவேலுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இத்தனை நைட்டு சமைச்சிருக்காங்க, நம்ம வீட்டில் கூட இப்படி சமைச்சதே இல்லையே அப்படின்னு. சோத்துக்கு சத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்கே கூட்டிகிட்டு வந்தார், நம்ம வீட்டில் என்ன சோறு இல்லையா சாறு இல்லையான்னு. ஆனால் ஒரே டைமில் இத்தனை வகையை சாப்பிட்றது என்ன சுகம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எதையே காட்டாமையே குமரவேல் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்றாங்க. நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் வெளியில் வார்த்தைகளே வரல, மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அந்த சாப்பாடை சாப்பிட்ட வரைக்கும். ஏன்னா கோமதி கையால் சாப்பிட்டு அவங்க பல வருஷம் ஆச்சு, கோமதியோட சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கோமதியோட சாப்பாடு அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க ஒவ்வொன்றத்தையும் விரும்பி மிச்சம் வைக்காத சாப்பிட்டுடுறாங்க. இன்னும் வைக்கவா அப்படின்னு கேட்கும்போது போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சது கை அலுமிக்கிட்டு நிற்கிறாங்க. குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு சக்திவேலும் முத்துவேலும். என்ன அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் எல்லோருடைய முகமே மாறி போயிடுது. என்னென்னு அப்படின்னு, நீ சக்தி முத்துவேல என்னையா பேசுகிறீங்க அப்படின்னு. அத்தா கூப்பிட்டாங்கல்ல, மரியாதைக்கு வந்தோம்ல, சாப்பிட்டோம்ல, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவுனோமோ அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த ஓட்டும் இல்லை உறவும் இல்லை, கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே கோமதிக்கு இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம் ஒரே நிமிஷத்தில் மொத்தமாக உடஞ்சி போயிடுது. அப்போது
ராஜுவும் மீனா கூட அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. வேற யாரும் சாப்பிட்டுட்டு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட ஆடி போய் நிற்கிறாரு. அப்போ கோமதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, புரியுதுண்ணா, புரியுது. அம்மா, இதுக்கு மேலே நீ எதுவும் அண்ணனுங்களை கட்டாயப்படுத்தாதம்மா. எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பிட கூப்பிட்டப்போ முதல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் மேலே கோவத்தில் எப்படியோ நீ சொன்னதுக்கப்புறமாச்சு வரேன்னு சம்மதிச்சாங்க. என் கையால் நான் ஆசைப்பட்ட மாதிரி பரிபாரி சாப்பாடு போட்டாச்சு. இதுவே எனக்கு போதுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே அண்ணனுங்களை கட்டாயப்படுத்த விரும்பாத. எனக்கு இது போதுமா, இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, என்னடா இது, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரியே கடைசியில் இப்படி பேசுகிறாங்களேடா, இவங்களை எந்த லிஸ்ட்லடா வைக்கிறது அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து கதறிக்கிட்டேன். அண்ணா விடுண்ணே, ஏதோ அம்மாவுக்காகவும் ராஜுக்காகவாச்சு இவங்க யோசிச்சு இந்த வீட்டுக்கு வந்தாங்களே, அம்மாவுடைய பல நாள் ஆசைனை இன்றைக்காச்சும் நிறைவேறிக்கே. அது மட்டும் இல்லாமல் அப்போத்தாவுமே 2 குடும்பமும் சாகிறதுக்குள்ளே ஒன்று சேரணும், இல்லை இப்படி ஒருத்தர் வீட்டில் ஒருத்தராச்சும் கை நினைக்கணும் அப்படின்றது அப்போத்தாவோட ஆசை. அதுவும் நிறைவேறிச்சுல, விடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அப்புறமா வந்துட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க, எதுவுமே பேசாமல், மறு வார்த்தை பேசாமல். அப்புறம் இங்கே மாரியும் வடிவும் போகிறதுக்கு மனசே இல்லாமல் ராஜையும் கோமதியும் பார்த்து பேசிட்டு கிளம்புறதுக்காக நின்றுட்டுருக்கவும், வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சக்திவேல் ஒரு குரல் கொடுக்குறாரு. குமரவேலுமே கரெக்டாக கிளம்பும்போது அரசி வீட்டுக்கு வராங்க. சக்திவேலு முத்துவேலும் முதல்ல அரசியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக குமரவேல் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகும்போது தான் அரசி வராங்க வீட்டுக்குள்ளே. அரசியை அவங்கள பார்த்துட்டு முன்னாடி கவனிக்காமல் வராங்க. குமரவேலுமே பின்னாடி பார்த்துக்கிட்டு முன்னாடி கவனிக்காமல் போகவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தலை தேய்ச்சிட்டு நிற்கவும், அப்போது அரசி இருந்துக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. குமரவேலை பார்த்தது அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக நின்றுக்கிறாங்க. அரசி எதுவுமே பேசுறது கிடையாது. அப்போ குமரவேல் இருந்துக்கிட்டு, சாரி அரசி, சாரி, நான் கவனிக்கல, பின்னாடியே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், யாருக்கு தெரியும், வேணுனே கூட தான் இடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசி பேசுகிறாங்க. இல்லை அரசி, நான் உண்மையிலே தெரியாமல் தான் இடித்தேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கிளம்புறாரு. அரசியும் திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படின்னு முறுக்கிக்கிட்டே முன்னாடி போகிறாங்க. இப்படி வந்து இடிச்சிட்டானே அப்படின்ற கோவத்தில். அப்புறம் இங்கே இவங்களுமே கிளம்புறதுக்காக ரெடியாக நிற்கும்போது அப்போத்தான் பார்த்த உடனே அரசி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போத்தான் அப்படின்னு, அரசிமா அப்படின்னு, காலேஜுக்கு போயிட்டு வரியா, நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு. சரியா அம்மத்தா, எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டோம்மா, அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மத்தா உடனே போகிறீங்க, சாப்பிட்ட இலை கூட இன்னும் எடுக்காமல் இருக்குது போல இருக்குது, உடனே கிளம்புறீங்க அப்படின்னு. என் அண்ணனுங்க வந்ததே பெரிய விஷயம்டி, அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்கடி, இவங்கள மட்டும்தான் இவ்வளோ நேரம் மிச்சம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அங்கேருந்து சக்திவேல் குரல் கொடுக்குறாரு. பாத்தியா, சிக்னல் வந்துடுச்சு அப்படின்னு. சரிம்மா, நாங்கள் வரோம், போயிட்டு வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுமே கிளம்பி போகிறாங்க. நமக்கு கோமதியோட ஆசையை நிறைவேறுது. போனதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துக்கிட்டு, முன்னாடி இப்போ சந்தோஷமா அப்படின்னு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராஜ்யம் அரசியாக இலையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அவங்கள எடுக்க விட மாட்டேன்றாங்க கோமதி. என்னடி பண்ணுறீங்க, நீங்கள் எடுக்காதீங்க, அமைதியாக இருங்க, நானே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இலையுமே அவங்களே எடுத்துட்ருக்காங்க. எடுத்து ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமும் திருப்தியும் கூட. அண்ணனுங்க சாப்பிட்டு நாம் எடுக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. பிள்ளைங்களும் புருஷனும் இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சேன், ரொம்ப நேரமாக நானும் கொலை பட்டினியில் இருக்கேன், எப்படா இவள் சோறு போடுவா அப்படின்னு. இப்போ தான்டா இவளுக்கு நம்ம ஞாபகம் வந்திருக்கு, வாங்கடா அவளுக்கு நம்ம ஞாபகம் வரும்போதே சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா அவங்க அண்ணன் மேலே திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்மளை பட்டினி போட்டுருவா அப்படின்ற மாதிரி பாண்டியன் நக்கல் பண்ணி பேசவும், விட மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. என் அண்ணனுங்க வருவாங்க, நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கோமதி வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எவ்வளோ தாங்களடா, காதில் ஈயத்தை கச்சி ஊற்றுன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனுமே கூட பழனியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அக்கா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுக்கா, எல்லாமே இப்படி வந்து நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நடந்துருச்சுக்கா, எல்லாமே நாம் நினச்சது எல்லாமே ஒரு நாள் நடக்கும்க்கா, கவலைப்படாதக்கா, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அண்ணங்களோட மனசு மாறுங்க்கா, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா அண்ணனுக்கு என் மேலே பயங்கர கோவம் வரும், அங்கே சுகன்யா தனியாக இருக்க கடையில் நான் கிளம்புறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிடா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் உட்காந்துட்ருக்கவும் கோமதி நடந்ததேவே நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இவன்
தூக்கத்தில் அதாவது கனவுல இருந்து கலைய போகிறதில்ல அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு உடனே அவங்க அங்கே வேலையை பார்க்க அவங்கவுங்க போயிடுறாங்க. ராஜு கதிர் ரூமுக்கு போயிடுறாங்க. செந்திலும் மீனாவும் கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கோட்ரஸ்க்கு கிளம்பிடுறாங்க. இங்கே கோமதி மட்டும்தான் ரொம்ப நேரமாக ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்காங்க. அரசி பாண்டியன் கூட கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தவர் அவர் தான் கேட்குறாரு, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு இங்கேயே தனியாக உட்காந்துட்ருக்க அப்படின்னும், இன்னது தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியுது யாரையுமே காணோம் அப்படின்னு. டைம் பார்த்தா 7 மணியா, என்னடா நான் இங்கேயே தான் உட்காந்துட்ருக்கானே அப்படின்னு. அம்மா எனக்கிட்ட எனக்கு எப்படிம்மா தெரியும் நீங்கள் இங்கே உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதான் என்ன பண்ணுறீங்களேன்னு கேட்டான் அப்படின்னு. டேய் அண்ணனுங்க வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, கிளம்புனாங்களா, அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, நான் அண்ணனுங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்னா இங்கே தான் இருந்தாங்க, எல்லாம் எங்கே போனாங்க, ஏ ராஜு அம்மா இங்கே மீனா எங்க அப்படின்னு. அம்மா செந்தில் என்கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஃபோனில் பேசினம்மா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குவார்ட்டர்ஸில் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தான். நீ என்னம்மா அப்போது இங்கே தான் இருக்கியா நீ 1 மணி நேரமா அப்படின்னு கேட்குறாரு. அட பாவிகளா அப்படின்னு. அப்படி என்னம்மா சந்தோஷம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கவும், டே என் அண்ணனுங்க வந்து போனது தானே அப்படின்னு. ஓ அதுக்காம்மா, சரி சரி அப்படின்னு. நீ மட்டும் ஏன்டா வரல அப்படின்னு. அம்மா அப்பா தான் கடையிலேருந்து வந்துட்டாரு, நான் எப்படியம்மா கடையை மூடிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அதுவும் சரிதான், சரிவா நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஏன்டா இப்படி சொல்கிற, அதெல்லாம் இருக்குடா அப்படின்னு. இல்லைம்மா செந்தில் ஓவராக பில்டப் கொடுத்தா உங்களை பற்றி, அதான் எனக்கு ஏதாச்சும் மிச்சம் வச்சுருக்கிறீங்களா இல்லை எல்லாம் உங்கள் அண்ணனுங்களுக்கே போட்டிங்களா அப்படின்னு. டே வாடா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி சரவணனுக்குன்னே எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா தான் மிச்சம் வச்சுருக்காங்க. எல்லாமே காலி. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு அதுலேயும் ஒரே பீஸ் இருக்குது, மீன் வறுவல் ஒரே பீஸ் இருக்குது, சிக்கன் 65 2க்கு மிச்சம் இல்லை அது வைக்கிறாரு, எக்கு ஒன்றே இருக்குது, அப்புறமா மட்டன் குழம்பு. பிரியாணியை பார்த்தா சுத்தமாக இல்லை. என்னம்மா இதெல்லாம், இதுதான் நீங்கள் ஏகப்பட்ட சாப்பாடு எனக்கு சமைச்சு வச்சுருக்கிறதா அப்படின்னு கேட்கவும், டேய் அப்படின்னு சொல்லவும், அம்மா இதுவே எனக்கு அதிகமாக இவ்வளோதாம்மா நான் சாப்பிடுவேன், இதுக்கும் மீறி சாப்பிட்டா என் வயிறு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக சரவணனுமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அம்மா நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்கவும், எனக்கு சந்தோஷத்துலேயே வயிறு நிறைஞ்சு இருக்கடா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அம்மா வாமா எல்லாரை பற்றியும் கவலைப்படுற, உன்னை பற்றி நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்குறியா, உட்காரவா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் மாற்றி மாற்றி கோமதியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வயிறார ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பிள்ளை எப்படி பார்த்து எனக்கு எத்தனை நாள் ஆச்சு, பாவி அவன் நல்லா இருப்பாளா, என் பையனுடைய வாழ்க்கையில் வந்து என் பையனை என்னவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு போயிட்டா, இதுக்கப்புறமாச்சு சரவணா நீ நிம்மதியாக இருக்கணும்டா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு கோமதி பேசிகிட்டு இருக்கவோ, அம்மா எதுக்குமா இப்போ சாப்பிட்ற நேரத்தில் அவளை பற்றி பேசிக்கிட்டு விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அவங்களுமே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு வழக்கத்துக்கு மாறாக போய் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, நைலோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாசத்தில் கல்யாடுது. ஒவ்வொரு பக்கமும் திரும்பி பார்த்தா இந்த சைடு பார்த்தாலும் சரி அந்த சைடு பார்த்தாலும் சரி அவங்க எங்கே பார்த்தாலும் நின்று மாமா மாமான்னு கெஞ்சிக்கிட்டே ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வரும்போது அவருக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அவர் கிளம்பி பாண்டியனோட ரூமுக்கு வராங்க. அப்போது கோமதியும் பாண்டியனும் பார்த்துட்டு, என்னடா இந்நேரத்தில் தூங்காமல் வந்திருக்கு அப்படின்னு. அப்பா அம்மா நான் உங்கள் கூடவே படுத்துக்கவா, அந்த ரூமில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னவும், இல்லைப்பா அவன் ஞாபகமாகவே இருக்கு எந்த பக்கம் போனாலே அப்படின்னவும், என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, எப்போ பார்த்தாலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா, அதான் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு. கனவுல கூட அதாவது தூங்கும்போது கூட என் பையனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேறாலே, வாடா வந்து படுத்துக்கவா அப்படின்னு சரவணனும் பாண்டியனும் மேலே படுத்துக்கிறாங்க, கோமதி கீழே படுத்துக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.